என்ன பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அதுக்கு பதில் நான் சொல்லிதானே ஆகணும். ஃபாலோவர் ஒருத்தர் அந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டு இதை பாருங்க ப்ரோ, பார்த்து சொல்லுங்க ப்ரோ சொல்லி சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மக்களால இந்த சிஸ்டத்தை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? சாமானிய மக்கள் ஓட்டு போட்டாதான் ப்ரோ ஒரு அரசாங்கமே. சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், அப்பர் கிளாஸ், ஹையர் கிளாஸ் எல்லாத்துக்கும் தாண்டி மக்கள், ஒரு தலைவனை தீர்மானிக்கிறது மக்கள் தான். நான் சொன்ன சாமானிய மக்கள் குறிப்பிட்டது காலகாலமா அடி வாங்குறவன், மிதி வாங்குறவன், கையை உடச்சுன்னு வருவன், காலை உடச்சுன்னு வருவன், சாகிறவன் எல்லாருமே சாமானிய மக்களா தான் இருக்காங்க. எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல, போராட முடியல. அப்படின்னும் போது நான் சாமானிய மக்கள் சொல்றது நீங்க எல்லாத்தையும் ஒன்னா நினைச்சுக்கிட்டு மக்கள் தான் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, அப்படி சொல்ல வரல. மக்கள்ல இவங்களும் ஒரு குடும்பம் தானே. அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணும்? இருக்கப்பட்டவங்களா இருந்தா மேல கையே வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? இல்லாதப்பட்டவன்றதால தானே இங்க ஷூவை வச்சு நின்னுக்கிறாங்க. அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணும்? எவ்வளவு அழுத்தத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும், என்ன ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் அதில் சொல்லியிருப்பேன். இப்பவும் சொல்றேன், மக்களை தாண்டி எதுவுமே கிடையாது. ஆனா மக்களுக்கு தான் இது சரியா இல்லையே, ஏன்னா இதனால தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதே போல மீட்டர் போட்டவங்களுக்கு நல்ல வேலை போட்டு குடும்பம் குறைச்சிக்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டுருக்கீங்க. அஜித் குமாரோட தம்பிக்கு வேலை கேட்டாருன்னு பிரச்சனை இல்லை, ஒரு வேலையால அவருக்கு நீதி மறைக்கப்படுமோங்கிற ஆதங்கத்துல போட்ட வீடியோ தான் இது. வேலை கேட்டதெல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு இப்ப சொல்றீங்கல்ல, இது நீங்க அந்த வீடியோ சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க அதை அழுத்தி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, போன் பண்ணி பேசி வேலை வேணும்னு கேட்டிருக்கீங்க. கிடைச்சதா தம்பி? ரொம்ப சிறப்பு தம்பி, ரொம்ப அருமையா பண்ணிட்டீங்க. ஒரு அண்ணன் இறந்ததுக்கு உங்களால என்ன முடியுமோ உலகத்தையும் நல்லா புரிய வச்சிட்டீங்க தம்பி. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவரையும் சேர்த்து அவங்க குடும்பத்தையும் சேர்த்து கண்டபடி பேசியிருப்பாங்க. அதனாலதான் என் வீடியோல நான் ஓட விட்டுருப்பேன், கமெண்ட்ஸ் ஓட விட்டுருப்பேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால எல்லாரோட மைண்ட் செட்லயும் வந்து இவங்க இந்த குடும்பம் இப்படியா, அந்த பையன் இப்படியா, அந்த தம்பிக்கு வந்து அவங்க அண்ணன் மேல பாசமே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி போட்டு பண்ணி விட்டீங்க. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு தப்புன்னு பட்டுச்சு, நான் பேசினேன். ஒரு உயிரை இழந்துட்டு திக்கு எது தசை எது தெரியாம திரு மூச்சிட்டு இருக்க அந்த குடும்பத்தை போயிட்டு இஷ்டத்துக்கும் பேசினா எப்படி? நான் ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் பேச கமெண்ட் பண்றீங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு உங்களால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவருக்கு வேலை கொடுத்து தர முடியுமா? இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நாலு இடத்துல வேலை போய் கேட்பாரு, பயத்துல எவன் வேலை கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப நல்லா இதுல எல்லாருக்கும் தைரியமா பேசுவாங்க, தைரியம் இருக்கும், பயங்கர தைரியம் இருக்கும். ஆனா நேரில் அந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்றதுல ஒரு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து பார்க்கலாம். அந்த குடும்பத்துக்கு உறுதுணையா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் சொல்ல பார்க்கலாம். நியாயமா யோசிங்க, ஒரு மனிதாபிமானமா யோசிங்க. இதையும் மக்கள் கிட்டே விடுறேன், நீங்களே சொல்லுங்க.